டேய் நரசிம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? என்னோட அம்மா நேத்து பக்கத்துல இருக்க காட்டுக்கு மட்டும் போயிடாதன்னு சொன்னாங்கடா. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டேன். பக்கத்துல இருக்க அடர்ந்த காட்டில ஒரு பூதம் ஒன்று தூங்கிக் கொண்டு உள்ளதாம். அந்த பூதம் 10 வருடத்திற்கு ஒரு முறை விழித்துக் கொள்ளுமாம். நேற்று இரவு முழுக்க அந்த பூதத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். சிங்கார, இதெல்லாம் கட்டுக்கதடா. என்னுடைய கழுதை இனங்களும் பேசிக் கொண்டார்கள். நேற்றிரவு முழுக்க அந்த பூதத்தினுடைய சத்தம் கேட்டுள்ளது என்று. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அது எல்லாம் ஒரு கட்டுக்கதைதான். பக்கத்தில் உள்ள காட்டில நிறைய உணவு இருந்திருக்கும். அதான் இந்த காட்டில் உள்ள பெரிய மிருகங்கள் அனைவரும் நம்மளை பயன்படுத்துகிறார்கள். உனக்கு புரிகிறதா? அப்படியென்றால் நேற்று இரவு முழுக்க சத்தம் கேட்டது. அது என்ன பொய்யா? கட்டுக்கதையாக இருக்காது. ஏனென்றால் என்னுடைய தாத்தா சிறிய வயதில் இந்த பூதத்தை பார்த்து உள்ளாராம். அதை பார்த்துவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். அந்த பூதமும் பின்திறந்தே வந்துள்ளது. அதனால் அந்த பூதத்திற்கு பயந்து கொண்டுதான் அந்த காட்டிற்கு யாரும் செல்லவில்லையாம். அந்த காட்டிற்கு சென்று அந்த பூதத்தை பார்த்தால்தான் தெரியும். அது கட்டுக்கதையா உண்மையா என்று. இந்த காட்டு விலங்குகள் அனைவரும் அந்த பூதம் விழித்து விட்டது என்று கூறுகிறார்கள். இரவு முழுக்க சத்தம் கேட்டது என்றும் கூறுகிறார்கள். அப்படியென்றால் அது என்ன சத்தமாக இருக்கும்? நம் இனத்தை பயன்படுத்த வேறு விலங்கின் இனம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முறை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு சென்று விட்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். நானும் அதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக தான் உள்ளேன். ஆனால் அந்த பூதத்தை நினைத்தாலே எனக்கு ரொம்ப பயமாக உள்ளது நண்பா. ஒருமுறை அந்த காட்டிற்கு சென்றுவிட்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன நண்பா நினைக்கிறாய்? அந்த காட்டிற்கு செல்லலாமா? அந்த காட்டிற்கு செல்லலாமா? அந்த காட்டில் உள்ளது பூதமா அல்லது மற்ற விலங்குகளின் இனமா என்று அறிந்துவிட்டு வரலாம். இப்பொழுதே செல்லலாம் நண்பா. அந்த காட்டில் இருப்பது விலங்குகளா அல்லது பூதமா, எதுவாக இருந்தால் என்ன? இந்த காட்டில் உணவு கிடைக்காமல் கஷ்டப்படுவதற்கு அந்த காட்டிற்கு சென்று விட்டாவது வரலாம் நண்பா. இது நமக்கு கிடைத்த ஒரு சிறிய வாய்ப்புதான். நண்பர்கள் இருவரும் பக்கத்து காட்டிற்கு நடைபயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த காட்டில் இருப்பது பூதமா அல்லது மற்ற விலங்குகளா என்று கூட தெரியாமல் இரு நண்பர்களும் தைரியமாக தனது நடைபயணத்தை ஆரம்பித்தார்கள். நண்பா, இந்த காடு எவ்வளவு அழகாக உள்ளது! இந்த மாதிரியான ஒரு அழகை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லை. காற்று எவ்வளவு தூய்மையாக உள்ளது! இந்த மாதிரியான ஒரு காட்டில் வாழ்ந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும்! பார்க்கும் பொழுதே என் மனதெல்லாம் குளிர்ச்சியாக உள்ளது. ஆமாம் நண்பா. நானும் என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு அழகான ஒரு காட்டை பார்த்ததே இல்லை. நம்ம காட்டுக்கும் இந்த காட்டுக்கும் தூரம் கம்மிதான். இந்த அழகை ரசிக்காமல் இவ்வளவு வருடமாக இருந்து விட்டோமே. காட்டில் சொன்ன கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கொண்டே வாழ்ந்து விட்டோம் நண்பா. இந்த காட்டில் பூதமும் இல்லை, மற்ற விலங்கு இனங்களும் இல்லை. நண்பா, இது அனைத்துமே கட்டுக்கதைதான். அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாமல் நாம் இருவரும் தைரியமாக இந்த காட்டிற்கு வந்துள்ளோம். இந்த காட்டிலேயே சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. தூய்மையான காற்று, அழகான சுவையான தண்ணீர், பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக இருக்கிறது. ஒரு விலங்கு வாழ்வதற்கு இதுவே போதுமானதுதான். நான் இவ்வளவு காலம் வீணாக அந்த காட்டிலேயே வாழ்ந்துவிட்டேன். ஒரு கோழையாகவும் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் என்னுடைய சுதந்திரத்தை நான் உணர்கிறேன் நண்பா. எனக்கு சிறிய வயதில் இருந்தே சுதந்திரமே கிடைத்ததில்லை. இன்று கிடைத்துள்ளது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப இருட்டாக தான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய உயிரை பார்த்து கொள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா? நானும் என்னுடைய சுதந்திரத்தை இப்பொழுதுதான் உணர்கிறேன். நேற்று காலையில் இருந்து எனக்கு சரியாகவே உணவு கிடைக்கவில்லை. இன்றாவது நல்ல உணவை வேட்டையாடி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால்தான் இரவு நன்றாக உறங்க முடியும். இல்லையென்றால் நேற்று உள்ளிட்டது போலத்தான் இன்றைக்கு. கண்டிப்பாக இன்றைக்கு நல்ல உணவு வேட்டை கிடைக்கும். என்ன இங்க சத்தம்? இன்றைக்கு நான் நினைத்தது போலவே எனக்கு சுவையான உணவு காத்து கொண்டுதான் இருக்கிறது. உணவை வேட்டையோட செல்லலாம் என்று நினைத்தால் நல்ல சுவையான உணவு கண்முன்னே வந்து நிற்கிறதே. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் 20 வருடமாக இந்த மாதிரியான நல்ல உணவுக்காக ஏங்கிக் கொண்டுதான் இருந்தேன். இன்று நிறைவேறப் போகிறது. பூதம் இருப்பது உண்மைதானா? கட்டுக்கதை என்று நினைத்து வந்துவிட்டோம். எப்படியாவது இந்த பூதத்திற்கு இரையாகாமல் தப்பித்து விடலாம்.
என்ன இந்த பூதம் இவ்வளவு பெரியதாக உள்ளது? உண்மையாகவே நம் இருவரையும் சாப்பிட்டு விடுமோ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது நண்பா. எதற்கும் அஞ்சாதே. நான் இதைவிட பயங்கரமான மிருகத்திடம் இருந்து தப்பித்துள்ளேன். இதெல்லாம் என்னுடைய கால் தூசி கூட சமமாகாது. நான் இவ்வளவு வருடமாக காட்டில் இருக்கிறேன் என்றால் எவ்வளவு மிருகம் என்னை வேட்டையாட வந்திருக்கும். நான் எவ்வளவு மிருகத்திடமிருந்து தப்பிக்க போராடி இருப்பேன். நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே நண்பா. கண்டிப்பாக தப்பித்து நம்முடைய காட்டிற்கு ஓடிவிடலாம். ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறீர்கள்? மெதுவாகத்தான் வாருங்களே. அம்மா, நாங்கள் இருவரும் பக்கத்தில் உள்ள காட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கு பூதம் இருப்பதாக சொன்னார்கள் அல்லவா? அந்த பூதத்தை பார்த்து விட்டோம். அந்த பூதம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அது எங்கள் இருவரையும் வேட்டையாடுவதற்கு வந்தது. அதனால்தான் நாங்கள் தப்பித்து ஓடி வந்து விட்டோம் அம்மா. எங்களுக்கு காப்பாற்றுங்கள் அம்மா. நாங்கள் இருவரும் தவறு செய்து விட்டோம். அந்த காட்டில் பூதம் இருப்பது கட்டுக்கதை என்று நினைத்து அந்த காட்டிற்கு சென்று விட்டோம். செய்யுங்கள். எங்கள் இருவரையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள். காட்டு விலங்குகள் சொன்னார்கள் அல்லவா, பக்கத்துக் காட்டிலிருந்து சத்தம் பலமாக வருகிறது என்று. உங்கள் போல் சிலரின் தவறுகளால்தான் எங்கள் போல் அப்பாவிகளும் சேர்ந்து தண்டனையை அனுபவிக்கிறார்கள். குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் அப்பாவிகள் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது. நீங்கள் இருவரும் செய்தது மிகப்பெரிய தவறுதான். அந்த பூதம் 10 வருடத்திற்கு ஒருமுறைதான் கண் விழிக்கும். அதுவும் 10 நாட்களுக்கு மட்டும்தான் விழிப்புடனும் இருக்கும். அந்த பூதம் வந்தால் நீங்கள் இருவரும் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள். மன்னிப்பு கேட்டால் அது பூதமாக இருந்தாலும் இரக்கத்துடன் பார்க்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்பதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த பூதம் உங்களை தேடிக்கொண்டு இந்த காடிற்குள் கண்டிப்பாக வரும். மற்ற விலங்குகள் பாதிப்பை காணும் முன்பே நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள். சரி அம்மா, உங்களை மதித்து நீங்கள் சொல்வதை பின்பற்றதான் வேண்டும். அந்த பூதம் கண்டிப்பாக வரும். நாங்கள் மன்னித்து கேட்டு விடுகிறோம். பூதமே, எங்களை தயவு செய்து மன்னித்துவிடு. நாங்கள் தெரியாமல் உன்னுடைய காட்டிற்குள் நுழைந்து விட்டோம். எங்கள் காட்டை தயவு செய்து விட்டுவிடு. நாங்கள் இருவரும் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று நினைக்கிறோம். உங்கள் இருவரையும் பின்தொடர்ந்து வந்து உங்கள் காட்டையே உணவாக்கி விடலாம் என்று நினைத்துதான் வந்தேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டது என்னுடைய இதயமே இறங்கி வந்து விட்டது. நீங்கள் மன்னிப்பு கேட்டும் உங்களையும் உங்களுடைய காட்டையும் அழிப்பதற்கு நான் கெட்ட குணம் படைத்த அரக்கன் கிடையாது. எனக்கும் கடவுள் இதயத்தை கொடுத்திருக்கிறார். பசிதானே நான் பார்த்துக் கொள்கிறேன்.